எப்பயும் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது நம்முடைய வேகமான பயணத்தை தடுக்கும், மன பதட்டத்தையும் குறைக்கும். நிதானமா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய்க்கலாங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் எம் கலைவாணன் அவர்கள். வணக்கம் டாக்டர். சாலை விபத்துகளை தவிர்க்க என்ன செய்யணும் டாக்டர்? நீங்கள் வளைஞ்சு போகிற ரோட்டில் கூட பிரேக் அடித்து கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரைட் ரோட்டில் அது வந்து ரொம்ப 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 டேஞ்சரான பிளேஸ். யார் இடையில வருவா, எந்த குழந்தை குறுக்க வரலாம் நமக்கு தெரியாது. ஒரு ஃபுட்பால் விளையாடுறப்ப அந்த பால் உள்ளே வரும், ஸ்ட்ரைட் ரோட்டில் சடனாக உள்ளே வருவாங்க. ஒரு நாய் குறுக்க வரலாம், ஒரு மாடு ஆடு எது வேணால் எப்போ வேணால் குறுக்க வரலாம். ஸோ அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகும், ஸ்ட்ரைட் ரோடாக இருக்க பட்சத்தில் நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்ட்ரோல் ஸ்பீடில் ஹெல்மெட்லாம் போட்டு ப்ராப்பராக நம்ம சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப மோஸ்ட்லி நிறைய ஆக்சிடென்ட்ஸை இன்ஜுரிஸை தடுத்துக்கலாம். பட் அதே சமயத்தில் ரொம்ப ஓவர் ஸ்பீட் இருக்க பட்சத்தில் ட்ரிங்கிங் பண்ணி நம்ம வண்டி ஓட்டுறப்ப நமக்கே தெரியாது. இட் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஹெல்மெட்டுக்குள்ளே மொபைலை சொருவி வண்டி ஓட்டுறாங்க. அப்படி அவசரமாக ஓடிட்டுருக்கோம் எல்லாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ரயில்வே ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே வந்திருக்க ரீசெண்டாக நடந்தது. இப்போ என்ன ஆகுது, அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுறப்ப அவ்வளோ சவுண்டில் ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினை கூட பார்க்காம பாடி நடுவில் மாட்டி மேல் பகுதி கீழ்ப்பகுதி தனியாக செப்பரேட் ஆகி பயங்கர ஒஸ்ட் ஆக்சிடென்ட். காரணம் அந்த ஒரு செல்ஃபோன். அந்த செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்க விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மேட்டர்ஸ். நம்மளே நிறைய ஜாபுக்கு போகிறவங்க, டூ வீலரில் போகிறவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பல எண்ணங்கள் இருக்கும். என் ஒய்ஃப் திட்டிருப்பாங்க, அடா அந்த வேலை ஜாப் என்னோட சீனியர் திட்டுறாங்க, பாஸ் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க, மந்த் எண்டு இயர் எண்டு சேல்ஸே இல்லை. பல எண்ணங்களில் வண்டி ஓட்டினோம்னா நம்ம முன்னாடி யார் வரானே தெரியாது, பின்னாடி யாரும் நடிச்சிட்டே இருப்பாங்க, நம்ம கவனிக்காமல் சடனாக திரும்புவோம். அதுவும் முக்கியமாக இண்டிகேட்டரே போடாமல் திரும்புகிறோம். சடனாக ஒரு ஞாபகம் வரும், ஐயோ இங்கிட்டு திரும்பணும்னு சொல்லி திரும்புகிறப்ப என்ன ஆகும், பின்னாடி நல்லா ஓட்டுறேன் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் ஓரமாக நிற்பாங்க, அவங்க மேலே போய் வண்டி விட்டுருவோம். ஒன்றும் இல்லை, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு காலையில் ஸ்கூலுக்கு 8:30 பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கு. இந்த மாதிரி சடன் பிரேக் போட்டு சடன் ஆக்சிடென்ட் ஆகி அந்த வண்டி பார்த்திங்கன்னா பல்ட்டி அடித்து அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மேலே மோதி தொடை எலும்பு ஃப்ராக்சர் ஆகி பல மாதங்கள் பெட்டில் படுத்து ஆப்ரேஷன், நிறைய சிரமங்கள் ஏற்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் எப்பொழுதுமே நீங்கள் நிதானமாக வண்டி ஓட்டணும். இதை கேட்டால் ஒரு ரூல்ஸே போட்டால் பெட்டர். ஃபோன் ஹெல்மெட்டுக்குள்ளே சொருவாமல் போகணும். முக்கியமாக ஃபோன் பேசாமல் போகிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஒரு சில ரோட்டில் பார்த்தீங்கன்னா கரடுமுடான ரோடு சரியாக இருக்காது. பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வேகமாக ஆரன் டான் டான் டான், அதில் நம்ம முன்னாடி மெதுவாக தான் போக முடியும். வேகமாக போட்டோம்னா உள்ளுக்குள்ளே குழந்தை உட்காந்துருப்பாங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, வயசானவங்க இருக்கலாம், ஃப்ராக்சர் ஆனவங்க போயிட்டுருக்கலாம். நம்ம தான் யங்ஸ்டர்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்கணும், அவசரமான வாழ்க்கை வாழவே கூடாது. நீங்கள் அவசரமாக போகணும் 8:30, உங்களுக்கு காலேஜ்னா 7 மணிக்கு போங்க. நேற்றே பிளான் பண்ணிங்க, பிளான் இயர்லியர். அதாவது எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் பார்த்தீங்கன்னா, பிளான் பிஃபோர் யூ ஸ்லீப் ஃபார் த நெக்ஸ்ட் டே. இன்றைக்கி நீங்கள் தூங்குறப்பே நாளைக்கு என்ன பண்ணுங்கிறத பிளான் பண்ணிட்டு போங்க. தட் இஸ் த பெஸ்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கு அவசரமாக ஒரு 10 வேலை வருதா, எந்த வேலையும் பார்க்காதீங்க, எல்லாத்தையும் போட்டு உட்காந்துருங்க. அவசரமாக பேங்க்கு போகணும், அவசரமாக அங்கே போகணும், ஒரே நாளில் பல வேலைகள் பார்த்தோம்னா நம்ம வாழ்நாளில் சுருக்கம் ஏற்பட்டுரும். நம்ம சொல்ல முடியாது என்றைக்கு யார் இருப்போம், என்ன ஆகுனே தெரியாது. ஸோ அவசரமாக வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொறுமை வேணும். ஒரு ஃப்ரெண்டில் ஒரு வயசான தாத்தா நடந்து போகிறாரு, நம்ம ஹார்ன் அடித்தா அவர் காதில் விழுவாது. சம்டைம்ஸ் அவருக்கு நடமாட்டம் கம்மியாக நடக்கலாம். அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த சமயத்தில் கொஞ்சம் பொலைட்டாக சாஃப்டாக, ஐயா கொஞ்சம் தள்ளுங்க, இது மாதிரி மெதுவாக பேசிட்டு ஹார்ன் அடிக்காமல் நல்லபடியாக சேஃப்டி சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த எல்லோ சிக்னல் போடுறப்ப தான் டான் டான் வேகமாக ஓட்டுவோம். சிக்னலில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுவோம். அந்த சிவப்பு கலர் முடிஞ்சு அந்த பச்சை கலர் சிக்னல் தாண்டினதுக்கப்புறம் ஒரு சிக்னல் வந்துட்டுருக்கும், அலாரம் மாதிரி எல்லோ கலர். அந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்படி அவசரமாகி ஒரு 4-5 செகண்டில் என்ன நடக்க போகுது, அந்த டைமில் தான் முக்கால்வாசி ஆக்சிடென்ட் நான் பார்த்துருக்கேன். சார் ஒன்றும் இல்லை சார், எல்லோ கலர் சிக்னல் தான் லைட்டாக கிராஸ் பண்ணேன், வண்டி வந்து மோதிடுச்சு. ஒரு வயசான தாத்தாவுக்கு சிம்பிள் 2 வீலர் டச் பண்ணாவே ஃப்ராக்சர் ஆயிடுது. ஸோ அதெல்லாம் தடுத்துக்கணும்னா நீங்கள் அவசரமாக எந்த வேலையும் பார்க்காதீங்க. ப்ராப்பராக சிக்னல்ஸை ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோவாக போனால் நல்லது. ஏன்னா ஒரு செகண்ட் நம்ம கேர்லெஸ்ஸாக இருட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் பல வாழ்க்கை ஃபுல்லாகவே சம்டைம்ஸ் என்ன ஆகும், பந்துக்கு இந்த மூட்டுலாம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா நம்ம கடவுள் இயற்கையாக நம்ம படைச்ச மூட்டு வந்து தெர் இஸ் நோ எக்ஸ்பைரி. ஆனால் அந்த மூட்டில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பந்துக்கின மூட்டுக்கு மட்டும் பந்தை எடுத்துகிட்டு வேறு பந்து தான் மாற்றணும். அந்த மோட்டர் மாற்றின மூட்டுக்கு எக்ஸ்பைரி மோஸ்ட் இப்போ இருக்க ரிசர்ச் வந்து மேபி 25 இயர்ஸ் வரலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ணணும் அந்த மோட்டரை. ஸோ அதனால் ப்ராப்பராக கடவுள் கொடுத்த மோட்டரை ப்ராப்பராக வச்சுக்கோங்க, ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணிங்க. ஸோ மொபைல் ஃபோனை கண்டிப்பாக நீங்கள் ஓட்டுறப்ப யூஸ் பண்ணாதீங்க, ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் எம் கலைவாணன் அவர்கள்.